தாய் கழகத்திலே மீண்டும் இணைந்த ஓபிஎஸ் தரப்பினர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அதாவது கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த இயக்கம் கடந்த தேர்தல்கள் எல்லாம் தோல்வியை தழுவி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முகமாக, அதாவது கடந்த தேர்தலில் நடந்த தோல்விகளை பூரா மறைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெற்றி முகமாக இருக்க வேண்டும் என அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் என்பது மிக தீவிரமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது மாற்றுக் கட்சி இருக்கக்கூடியவர்களை தங்கள் கட்சி அளிக்கக்கூடிய வேலை என்பது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி என்பது அதிமுகவின் சார்பாக எடுக்கப்பட்டு அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். அவர் திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் அவரை நம்பி போன ஆதரவாளர்கள் அனைவருமே அதிமுக தாய் கழகத்திலே இணைந்து கொண்டிருக்காங்க. இன்னொரு புறத்திலே அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது. இரட்டை இலட்சணத்துக்கு இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னே கூட. அப்படித்தான் நேற்று தினம் ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் நேற்று தினம் அதிரடியாக அதிமுக தாய் கழகமான அதிமுகவிலும் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததால் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவிலே இணைந்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில் யூனியன் வீரமணி 2021 திருவிடைமருதூர் வேட்பாளராக இருந்திருக்கிறார். உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியில் இருந்து நிர்வாகிகள் பலர் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்தார். மொத்தம் 1000க்கும் மேற்பட்டோரிடம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து எங்களுக்கு அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்கம் தான் முக்கியமே தவிர ஓபிஎஸ் போன்ற தனிநபர் முக்கியம் கிடையாது, எங்களால் திமுகவில் இணைந்து செயலாற்ற முடியாது என சொல்லியிடம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக தாய் கழகத்திலே இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் வீரமணி உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் கடந்த ஓபிஎஸ்ஐ நம்பி போய் இதுவரைக்கும், அதாவது ஓபிஎஸ்ஐ நம்பி போனதற்கு பேசாமல் தாய் கழகத்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவிலே தன்னை மீண்டும் இணைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ திமுக இணைத்து விட்டால் தேவர் சமூகத்துடைய வாக்குகளை அள்ளிவிடலாம் என திமுக நினைத்த நிலையிலே அந்த நபர்கள் புறம் அதிமுகவிலே இணைந்து கொண்டிருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.